வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். மூன்று வருடங்களில் பல திரைக்கதை எழுதினீங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு இலக்கோட இந்த படத்தை இவருக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கதை எழுதுறது வேறு, இலக்கே இல்லாமல் உட்காந்து கதை எழுதுறதுன்றது வந்து கொஞ்சம் கடினமாக இல்லையா? அது நல்லா தான் சார் இருக்கும். அது கடைக்குட்டி சிங்கம் எழுதும்போது இவங்க தான் அப்படின்னு நான் மைண்டில் யாருமே வச்சுக்கல. எனக்கு அங்கே குணசிங்கம் மட்டும்தான் அவன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அது பல ஹீரோக்களுக்கு பேசின கதை, பல ஹீரோக்களுக்கு சொன்ன கதை. ஆனால் அது கார்த்தி சாருக்கு தான் அமைஞ்சது. அதனால மைண்டுக்குள்ள இப்போ இதுவே விஜய் சேதுபதியை வச்சு கதை ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் எழுதும்போது தான் டைலாக்ல தான் ஆக்டிவிட்டியில் தான் அதுவானது. அதை எடுத்த உடனேயே அவரை மைண்டில் வச்சுக்கிட்டு எழுதலை. முதல்ல எழுத்து ஒரு அது மீட்ரு தான். அதுதான் சார் நல்லது. ஆர்டிஸ்ட்டை ஹீரோவை வச்சுக்கிட்டு எழுதுறது அது 1 வருஷம் 2 வருஷம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அந்த அவங்களுடைய எது பெட்டராக மாறும் அப்படிங்கிறதுக்கு வேணால் இதுவாக வழியா. இப்போ எழுதின கதைகள் எதுவுமே யாருமே மைண்டில் இல்லாமல் தான் எழுதியிருக்கும். அது எழுதுறது நல்லாயிருக்கு சார். அது எழுத்துடைய போக்குக்கு போகிறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்லேயே இந்த படத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஆமாம். இந்த படம் அப்படி டே 1 வெற்றி அடைஞ்சதுக்கு என்ன காரணம், என்ன கெமிஸ்ட்ரி? அது ஃபஸ்ட்டு அதை நம்ம விட்ட டீசர் ஒரு காரணம் சார். டைட்டில் தலைவன் தலைவிக்கு ஒரு டீசர் விட்டோம்ல, அதுவே ஈஸியாக அவங்களுக்கு ஒரு ஃபன்னான ஒரு படம். அந்த க்யூட்டாக அவங்களுக்கு பொம்மை உருவாக்கினது யார் ஐடியா? பொம்மை அம்பானியுடைய ஐடியா. நான் அவர்கிட்ட லிரிக்ஸ் வீடியோ விடும்போது சும்மா ஃபோட்டோவை போட்டுட்டு அதில் லிரிக்ஸ் எழுதுறதுல இன்ட்ரெஸ்டிங் இல்லை, இதில் ஒரு ஏஐயில் என்ன பண்ணலான்னு கேட்டேன். அவர் தான் இந்த 2 கேரக்டரையும் ஆகாசவரணி தாய்ஸா இந்த படத்துக்கு அதுவும் ஒரு காரணம். ப்ரொமோஷனுக்கு குழந்தைகள் சைடில் அந்த டைட்டில் டீசர் ஒரு முக்கிய காரணம் சார். அடுத்து பொட்டல முட்டை அந்த சாங்குடைய சந்தோஷ் நாராயணுடைய அந்த சாங்கும் அந்த டாய்ஸுடைய க்யூட்டான டான்ஸ் எல்லாமே அதை கொண்டு போயிடுச்சு. அடுத்து ட்ரெய்லர் சார். பிரதீப் ட்ரெய்லர் கட்டிங் செம்மையாக பண்ணிட்டான். கணவன் பெயரையே சொல்ல மாட்டேன், அடுத்த ஷாட்டில் போடா லூசு, அது கட்டிங்ஸ் செம்மையாக அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் என்னன்னு கூப்பிடுறது? பேர் சொல்லி கூப்பிடு. ஆகா சொன்னு புருஷனை பேர் சொல்லக்கூடாதா? போடா லூசு. இது ஆட்டோமேட்டிக்காக இது நிறைய கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சார். இதுதான் படத்துக்கு ஓப்பனிங்கான காரணம். இன்னொன்று இவங்க கெமிஸ்ட்ரி, சேது சார் நித்யா மேனன் அந்த கெமிஸ்ட்ரியை இது ஃபஸ்ட்டு சொல்லும் போதே விஜய் சேதுபதி நித்யா மேனன் காம்போ நல்லா அதுவே சமன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை ஹிட் ஆகிருக்கு. சித்ரா சார் வணக்கம், பாண்டியராஜ் சார் வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுக்கு தலைவன் தலைவி வெற்றிக்காக என் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு ரொம்ப நன்றி. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிற கேள்வி, ஒரு எழுத்தாளன் ஒரு இயக்குனர் ஒரு படத்தை கரெக்டாக பண்ணணும்னா இந்த விஷயங்கள் நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புகிற விஷயம்? முதல்ல ரைட்டர் தான் ஃபர்ஸ்ட். டைரக்டருக்கு முன்னால் அந்த ரைட்டர் ஸ்ட்ராங்காக எழுதிட்டாரு, ரைட்டிங் பேப்பரில் சரியாக வந்துருச்சுன்னாவே அது ஒரு 50-60% படம் ஜெயிச்சிரும். அதுக்கப்புறம் டைரக்டர் அந்த பேப்பரில் உள்ளதை அப்படியே காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்துட்டாருன்னா அது 100% மாறிடும். அந்த இடத்துல டைரக்டர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் குழப்பமாயிட்டு கொஞ்சம் தடுமாற்றம் ஆச்சுன்னா அந்த ஸ்கிரிப்டில் உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே சில விஷயங்கள் ரைட்டருடைய எழுத்தை விட ஸ்பாட்டில் அந்த டைரக்டர் கிரியேட் பண்ணுற கெமிஸ்ட்ரி இன்னும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். அது 100லேருந்து 150-200 கூட மாறும். அது இந்த படத்தில் நிறையா மாறுச்சு. பேப்பரில் இருந்ததை விட டைரக்டராக அந்த இடத்துல ஒன்று ஓகே இவங்களுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அந்த துண்டை கட்டிக்கிற சீன்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் டைரக்டர் கிரியேட் பண்ணது தான். அந்த இடத்துல போய் ஓகே இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அப்புறம் விழுந்து கும்பிடுவார்ல மன்னிச்சுக்க மேடம் இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லாமல் அந்த இடத்துல டைரக்டரா ஓகே இந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, இவங்க 2 பேருக்கு இப்படி ஒரு சீனா அங்கே ரைட்டர் எழுதி கொடுங்கன்னு சொல்றாரு. அங்கே ஸ்பாட்டில் உட்காந்து ரைட்டர் எழுதி அது டைரக்ஷனை பார்த்து இன்னொன்று கதைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ ரைட்டரும் டைரக்டரும் கை கோர்க்கும் போது அது இன்னும் ரொம்ப அழகாக மாறுது. நம்ம எழுதுகிற கதைகளிலே பொதுவாக ஒரு வசனம்
வசனம் வந்து சரியா அமையணும், சிறப்பான ஒரு வசனங்கள் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹோம் ஒர்க் இல்லை என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணும் சார்? நான் என்னைய பொறுத்த வரைக்கும் தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். சில பேர் வசனம் வந்து அவங்களே எழுதுவாங்க, சில பேர் வசனகர்த்தா வெளிலிருந்து எழுத சொல்லுவாங்க, சில பேர் ஒரே படத்துக்குள்ள 4 பேர் சேர்ந்தெல்லாம் வசனம் எழுதுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தோன்றது எல்லாத்தையுமே எழுதிடுவேன். நம்ம பேனா பிடிச்சி எழுதும்போது ஒரு சீனை ஐடியாவை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சீன் எழுத ஆரம்பிப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக டைலாக்லாம் வந்து விழுகும். அது பேனா எழுதும்போது அதுவாகவே வந்து விழுகும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம நினைக்கவே இல்லையே இப்படி ஒரு டைலாக் வந்து விழுந்திருக்கே அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அப்புறம் எழுதிட்டு அதை பல வெர்ஷன் எழுதும்போது காமெடிக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம், எமோஷன் ஏரியாவுக்கு என்ன டைலாக்கு, கொஞ்சம் நேட்டிவிட்டியாக என்ன டைலாக்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரைட்டிங்கில் மெனக்கிடுவோம். ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டைலாக்கை கேள்விப்பட்டிருப்போம், புரியுதுங்களா? இப்போ இந்த சக்களத்தி ஆளுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த சக்களத்தி முண்டை அப்படிங்கிறது வந்து ஊரில் உள்ள ஒரு நேட்டிவிட்டியான ஒரு வேர்டு. அதை அந்த இடத்துல கொண்டாந்து ஒரு இது பண்ணும்போது அந்த ஹீரோயினுக்கு அப்படி ஒரு டைலாக் வச்சோம்னா அது கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்டாங்க, கெட்ட வார்த்தை இல்லை, அது ஒரு நேட்டிவிட்டியில் ஒரு ஸ்லாங்கு அப்படி வந்து கொண்டு வந்தோம். அப்புறம் சில பேர் நான் பார்த்தீங்கன்னா என் படத்தில் திரைக்கதையில் உதவி வசனத்தில் உதவிலாம் போட்டிருப்பேன். இந்த ஜானி அப்படிங்கிறவர்கிட்ட கொடுப்பேன். அவர் ஒரு தடவை ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா டைலாக்ல டச் பண்ணுவார், சிலதெல்லாம் எழுதுவார். இப்போ ஜெகண்ணன்ட்ட கொடுத்தோம்னா திரைக்கதையில் இது இப்படி இருந்துச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு டீமாக அதுக்கப்புறம் பல வருஷம் எழுதுனதுக்கப்புறம் என் டீமுக்கிட்ட கொடுத்து சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இது என்னுடைய ப்ராசஸ். பொதுவாக சிறுகதை அல்லது நாவல் வந்து பல இது நீங்க படிச்சு வந்திருப்பீங்க. அப்படி உங்கள் திரைப்பயணத்துல எந்த சிறுகதை இல்லை நாவலை படமாக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க சார்? இமயத்துடைய ஒருடைய நாவல் நான் படமாக பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இமயத்துடைய சிறுகதைகள் நான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய ரைட்டிங்கே என்னுடைய ரைட்டிங் ஒரு பேட்டர்னுக்குள்ள இருக்கும். இந்த படத்துலையுமே வந்து அவருடைய அந்த ஆகாசவரன் பேர் வந்து அவருடைய சிறுகதையிலிருந்து தான் வாங்கினது. அவருடைய சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி யோகி பாபு வந்து நம்ம கோயிலுக்குள்ள சுத்துறாருல, குறி கேட்கிறாருல, கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருல, அது அவருடைய சிறுகதையில இருந்து அந்த யோகி பாபு அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இருக்கிற காட்சிகள் எல்லாம் இமயத்துடைய சிறுகதையில இருந்து தான் அந்த கதையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அவர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி நம்ம பண்ணால் அதில் அவர் போய் வேண்டுற சாமி பேர் ஆகாச வீரன். அந்த ஆகாச வீரனை ஹீரோ பேருக்கு எடுத்துக்கிட்டேன். சார், இப்போ என்னைய மாதிரி சினிமாக்கு ட்ரை பண்ண நிறைய பேருக்கிட்ட இந்த நூட்களை நீங்க கட்டாயம் படிச்சிருங்க அப்படின்னு நீங்க சொல்ற விரும்புற நூட்கள் இல்லை, அது அவங்களுடைய விருப்பம். எனக்கு வந்து கீராவுடைய கோபல்லபுரத்து கிராமம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த கோபல்லபுரத்து கிராமத்தில் ஒரு சின்ன சிறுக கதை அம்சம்னா முதல் மரியாதை எடுத்து பயன்படுத்துது. அவர்கிட்ட அனுமதி வாங்கி அப்படி பயன்படுத்தி அந்த டைட்டில் கூட ஒரு பேர் இடம்பெற்று. ஓ சூப்பர். கோபல்லபுரத்து கிராமம் ரெண்டு புத்தகங்கள் இருக்கும், ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஜெயமோகனுடைய அறம் அப்படின்னு ஒரு சிறுகதை புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் கண்டிப்பாக படிங்க. ரொம்ப அதில் உள்ள ஒவ்வொரு சிறுகதையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒவ்வொரு சிறுகதையுமே படமாக பண்ணலாம். அதில் யானை டாக்டர்லாம் ஒரு சிறுகதை இருக்குது, அது யாரோ ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ராஜமுருகனை யாரோ படம் பண்ணுறதுக்கு. அதில் உள்ள கதைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு வேல்பாரி ரொம்ப பிடிச்சிருந்தது. நாவல் வந்து வேல்பாரியை வந்து பரீட்சைக்கு படிக்கிறது மாதிரி படித்தேன். அப்படியா? நான் கிளைமேக்ஸ் படித்து முடிக்கும்போது ஒரு 4-4:30 மணி இருக்கும் அதிகாலை. அப்பா என் வீட்டுக்காரம்மா வந்து என்ன இப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கதையை சொல்லும்போது அப்புறம் அவங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் கிளைமேக்ஸை மிட் நைட்டில் தான் படித்து முடித்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேல்பாரியுடைய புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அசோகமித்திரனுடைய சிறுகதைகள் படிச்சிங்கன்னா அது ஒரு விதமான தாக்கங்களை கொடுக்கும். அசோகமித்திரனுடைய சிறுகதைகள் ரொம்ப பிடிக்கும். தங்கர் பச்சான் சாருடைய வெள்ளை மாடு படிங்க, அதில் உள்ள சிறுகதைகள் ரொம்ப அந்த கிராம இதுக்குள்ள வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம். அவ்வளோ. ஆனால் நீங்கள் படிச்சிங்கன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சினிமாவுக்குள்ளே வர்றவங்க இலக்கியங்கள் படிக்க மாட்றாங்க, படம் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இலக்கியங்கள் படிக்கும்போது தான் அது நமக்கு விஷுவலாக வேற ஒரு இடத்துக்கு. இப்போ வேல்பாரியை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷுவல் வரும். அதாவது வெங்கடேசன் சார் அவர் ஒரு விஷுவலை நினச்சி எழுதியிருப்பார். கரெக்ட். நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷுவல், அது படிக்கும்போது தாங்க. ஏன்னா படம்ங்கிறது வந்து ஒரு கிரியேட்டருடைய விஷுவலை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் புத்தகங்கிறது அவர் எழுதுறதுக்கு நீங்கள் ஒரு விஷுவல் பண்ணுறீங்க. அப்போ படிப்பு அது வந்து உங்களுக்கு வேற ஒரு பக்குவத்தை கொடுக்கும். பாக்யராஜ் சாரோடைய அலுவலகத்தில் வேலை செய்யும்போது நீங்களே சிறுகதை எழுதுனதா சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது அந்த பேர்கள் சொல்லுங்க சார். சிறுகதை தயவு செய்து அந்த சிறுகதைகள்லாம் நீங்கள் படிச்சிடாதீங்க. என் மேலே இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மரியாதையும் போயிடும். அன்னைக்கு ஆசைக்காக ஆர்வத்துக்காக பாக்யராஜ் சாரை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக எழுதியிருப்பேன்.
அதை இன்னைக்கு படிக்கும்போது எனக்கு அது ரொம்ப காமெடியாக இருக்கு. அதே மாதிரி இது நம்மாளுன்னு ஒரு படம் சார், நீங்க எடுத்த படம். அதுல ஒரு சின்ன கேரக்டர் நீங்க பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு நடிப்பிலும் ஆர்வம் உண்டா சார்? இல்லை கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய மற்ற படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அது சும்மா ஒரு சிம்பு சார், அவர் சிம்பு எஸ்டிஆர் என்னை இழுத்து விட்டது. அது ஜி நீங்களே அதை பண்ணுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு என்னை இழுத்து விட்டார். எனக்கு நடிக்கிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள்லாம் வந்தது. அதுக்கு தகுதி இல்லாத ஆள் நான். கண்டிப்பாக எனக்கு சொல்லி கொடுக்கத்தான் தெரியுமே ஒழிய, கொஞ்ச நேரம் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும், எங்கேயாவது வெளில போகும்போது ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும்போது உள்ள ஃபஸ்ட்டு நல்லா சிரிப்பேன், அடுத்து இன்னும் கொஞ்சம் சிரிப்பு கம்மியாகும், அப்புறம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக சிரிப்பேன், அப்புறம் இன்னும் ரொம்ப நேரம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஈன்னு பல்லு வந்து இதுவாக ஆரம்பிச்சிடும். அதனால் எனக்கு நடிப்பு வராது. சினிமாவுக்கே வரணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் கடைசி மூச்சு வரைக்கும் இதை விட்டுறாதீங்கன்னு நீங்க சொல்ல விரும்புறேன் சார். நம்பிக்கையும் தன்னம்பிக்கை தான். ஏன்னா அது ரொம்ப என்னென்னா, சினிமாவுக்குள்ளே வரும்போது அந்த கான்ஃபிடென்ட் மிஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளால் முடியாதோ எல்லாம் ஏன்னா நமக்கு பின்னால் வந்தவங்களாம் முன்னால் போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் ஊர்லேருந்து இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் தான் உங்களுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா எங்கேயோ ஒரு வில்லேஜில் பிறந்து இந்த சினிமாவுக்குள்ளே எந்த பக்கபலமும் இல்லாமல், யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மனிதனாக நாங்கள் வந்து இன்றைக்கி நான் என்ன மாதிரி இந்த பக்கம் மாரி செல்வராஜ் மாதிரி, இந்த ஒவ்வொரு இங்கிட்ட சசிகுமார் சார் மாதிரி யாருமே இல்லாமல் நாங்கள் வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னா நீங்களாம் ஈஸியாகவே ஜெயிக்கலாம். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கையை விட்டுறாமல் அந்த போராட்ட குணத்தை வளர்த்துக்கிட்டு நான் ஜெயிக்காமல் எவன்டா ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சிம்பு செட்டில் அந்த அளவுக்கு கலாட்டா பண்ணுவாரா? ஜாலியாக இருப்பார் சார். ஜாலியான கேரக்டர் சார். சிரிச்சுக்கிட்டே இருப்போம் சார். இப்போ இந்த எப்படி இந்த படம் சொன்னேன், இப்போ நம்ம தலைவன் தலைவி, அதே மாதிரி சிம்பு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிரிப்பார். ஜாலியான அவருடைய விற்பனை அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பொதுவாகவே என் ஸ்பாட் வந்து ஜாலியாக இருக்கும் சார். என்னை வெளில பார்க்கும்போது கொஞ்சம் சீரியஸ் மாதிரி இருப்பேன். இல்லைன்னா இப்போ இவ்வளோ காமெடி பண்ண முடியுமா? கரெக்ட். நமக்குள்ள ஒரு காமெடி சென்ஸ் இல்லைன்னா இப்படி ஒரு காமெடி படம் பண்ணவே முடியாது. நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளை பண்ணும்போது செட்டு கலகலகலன்னு இருக்கும், ஏதோ குந்தன் பண்ணும்போது செட்டு கலகலகலகலன்னு தான் இருக்கும். ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், சிரிப்பு கூட்டிக்கிட்டே அவங்கள வேலை வாங்கிட்டே இருப்பேன். தூண்டி கருப்பர் கோயில் எங்கே தேர்ந்தெடுத்தீங்க? தூண்டி கருப்பர் கோயில் வந்து ஆக்சுவலாக வந்து அரளிப்பாறையில் ஒரு தடவை மஞ்சரட்டு நடந்தது. அந்த மஞ்சரட்டுக்கு நான் மொத்தமாக போயிட்டு இருந்தோம். அப்போ என் டிரைவர் வந்து, ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு தூண்டி கருப்பர் கோயில் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள், கும்பிட்டு போவோமா அப்படின்னு. சரின்ட்டு சரி ஓகே பக்கத்தில் தான்ட்டு நாங்கள் கும்பிட போனோம். அன்றைக்கி சும்மா சாமி கும்பிட்றதுக்காக தான் போனேன். ஆனால் அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னடா பார்க்கவே அவ்வளவு அம்பு வேலு, நமக்கே வந்து அது ஒரு அந்த வைப்ரேஷன் வந்து செம்மையாக இருந்தது. ஆனால் நல்லா படம் எடுக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லை அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு நான் போயிட்டேன். அது போய் ஒரு 3 வருஷம் இருக்கும் அந்த கோயிலுக்கு. அப்போ நம்மளுடைய கதையெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு கதை இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இந்த கதையே கிடைக்கிது. இந்த கதையை எடுக்கு சும்மா அந்த இவங்க சண்டை போட்டுக்கிட்டு வீட்டிலலாம் எப்பா இவங்க சண்டை போட்டு நம்மளை டயர்டாகிட்டாங்கப்பா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அப்படியே மறந்துட்டோம், அவ்வளோதான், மறந்தாச்சு. அப்புறம் ஊருக்கு புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த கதை ஓடிக்கிட்டே இருக்குது, மண்டைக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அதை நான் பெருசாக யோசிக்கிறேன். திருப்பி ஊருக்கு போவோம்ல, அப்புறம் திருப்பி போயிட்டு வரும்போது அந்த கேரக்டரை சந்திக்கிறேன். அந்த 2 கேரக்டர் அந்த ஹோட்டல், அவங்களும் வந்து இது ப்ராய்லர் இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அப்புறம் செட் ஆகாமல் இப்போ ப்ராய்லர் கோழி இதுங்கிற மாதிரி அவங்க சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி சண்டை போட்டவங்க. அப்போ திருப்பி அந்த கதை மண்டைக்கில் ஓட ஆரம்பிச்சது. அப்படியே காரில் வரும்போது சரி ஒரு படமாக பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு சிம்பிளான ஒரு சின்ன அதுக்குள்ள அப்படின்னு ஓடும்போது இந்த கதை ஓட ஆரம்பிக்கும். அப்போ இதை பண்ணுனா எங்கே பண்ணணும்? ஏன்னா எங்கள் சின்னமால் தொட்டிச்சி கோயில் வந்து ரொம்ப இவ்வளவு நம்ம இப்போ இதில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது, அவ்வளவு இது எடுக்கிறதுக்கு அது இடம் கம்மியான இடம். அப்போ எனக்கு தூண்டி கருப்பர் கோயில் தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த படம் எடுத்தால் இந்த கோயில் கிடச்சி, இந்த கோயிலுக்குள்ள இந்த கதையை எடுத்தால் தான் இது வேற ஒரு அழகியலாக வரும் அப்படின்னு. அது பர்மிஷன் கிடைக்கவே இல்லை, கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. இல்லை பர்மிஷன் கிடையாது, இங்கே ஷூட்டிங்லாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப புனிதமான தலம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் வரும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, நாங்கள் தப்பாலாம் எதுவும் இதுக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள ஒரு கதை நடக்குது அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர் போய் ராஜ்குமார் அப்படின்னு அவர் போய் பேசுகிறாரு. அப்போ பூ போட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. பூ போட்டு பார்த்துருக்காங்க, அது கிடைக்கல. பூ போட்டு பார்த்து தூண்டி கருப்பர் வந்து
உங்களுக்கு அனுமதி வந்து கொடுக்கல. அருள் கொடுத்தாருன்னா எடுத்துக்கங்க. இது கிடைக்கல. அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, சார் செட்டு போட்டுருவோம் அப்படின்னாரு. எனக்கு இது செட்டில் இந்த ஃபீல் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஆர்ட் டைரக்டரை கூப்பிட்டு கேமராமேன் எல்லாம் உட்காந்து ஒரு பட்ஜெட்லாம் ஒர்க் பண்ணாங்க. இந்த அம்பு வேலி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடம்லாம் போய் பார்த்தோம். ஒருவேளை பிரச்சனை வந்தால் அது எப்படி செட்டு போடுறதெல்லாம் போய் பார்த்தோம். அந்த இடத்துல 1,00,000 வேலுக்கு மேலே இருக்குமே. ஆமாம், அது கிரியேட் பண்ணவே முடியாது. ஆனால் எனக்கு வந்து திருப்பி அங்கே அரங்காவலர் வந்து ஜோதி மலர் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த அம்மா கிட்ட போய் நல்லா ரொம்ப மங்களகரமாக இருப்பாங்க. ஆளே வந்து அம்மா இந்த மாதிரி படம் அங்கே எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு தடவை குறி கேட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு நான் ராமதாஸ் சரி டைரக்டர் சாருக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்துடுச்சு, ஷூட்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கரமாகிடுச்சு. அப்பா இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த கோயில் ஏற்கனவே பயங்கர ஃபேமஸான கோயில், அதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதுக்குன்னு அது சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் அதுக்குன்னு பெரிய மக்கள் கூட்டமே இருக்குது. ஆனாலும் அந்த அம்மா வந்து தூண்டிக்கருப்பரை வந்து நீங்கள் உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டீங்க. அது உண்மைதான். உலகம் பூரா தூண்டிக்கருப்பன் தெரியுது, அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அது தூண்டிக்கருப்பர் நமக்கு கொடுத்த பெரிய அருள்வாக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அங்கே உள்ள எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அந்த படத்தில் வந்து தேட்டரில் போய் பார்க்கும்போது நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க தூண்டிக்கருப்பர் கோயிலை. அந்த அதில் வர கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய அருமையான இடம். இந்த படத்தை பார்த்த உடனே முதல் பாராட்டு உங்களுக்கு யார்கிட்டேருந்து வந்தது? ஃபஸ்ட்டு ஃபோனுன்னு சொன்னால் நம்ம மகேந்திரன் மேனேஜர் தான் அடித்தாப்புல. ஃபஸ்ட்டு ஃபோன் வந்தது தேட்டரில், கமலா தேட்டரில் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாப்புக்கே அடித்தாப்புல. சார் படம் வந்து பெரிய சூப்பர் ஹிட்டு சார் அப்படின்னு சொல்லி அவர் அடித்தார். அதுக்கப்புறம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி அவர் அடித்தார். சார் ரொம்ப பெரிய அவர் இந்த படத்தை தயாரிக்கிறதா அவர் தயாரிக்க வேண்டியதாக இருந்தது, தயாரிக்க முடியலை. எனக்கு தெரிஞ்சது கடைக்குட்டி சிங்கத்தை தாண்டும் சார் கலெக்ஷனா அப்படின்னு ஃபஸ்ட்டு நாள் இன்டர்வல்லையே சொல்கிறாரு. சூப்பர். அடுத்த போனும் ஞானவேல் ராஜா சார் அடிக்கிறார். அவர் இன்டர்வல் அடிச்சுட்டு அண்ணா இது பெருசாக பண்ணோம்னா செம்மையாக இருக்குண்ணா. அவங்க மிஸ்ஸஸோடு போயிருக்காங்க, அவங்க வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க, அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய விஷயங்கள், நிறைய ஃபோன்கள். அப்புறம் ஆர்டர் ஞாபகத்துக்கு இல்லை, நிறைய வாய்ஸ் நோட்டு அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய திரைப்பயணத்தில் நீங்கள் வெற்றியும் சந்திச்சிருக்கீங்க, தோல்வியும் சந்திச்சிருக்கீங்க. தோல்வி எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? நான் கொண்டாடவே இல்லை. என் மூஞ்சியை பாருங்க. தோல்வி வந்து எந்த அளவு பாதிக்குது? தோல்வி இந்த 3 வருஷம்லாம் மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப படப்பிடிப்பு போகிறதுக்கு முன்னாடி முழு ஸ்கிரிப்ட் எழுதிருவீங்களா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.